வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். புத்தாண்டெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா அரசியல் நிகழ்வுகள், பல முக்கியமான நிகழ்வுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது தேசிய அளவில் பார்க்கும் பொழுது தில்லி சட்டமன்ற தேர்தல், அதை நோக்கிய பிரச்சாரங்கள், அதை நோக்கிய விஷயங்கள் நகர்ந்துட்டு இருக்குது. ஆனால் அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த மட்டும் பல பிரச்சனைகள், அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி சென்னையில் சிறுமிக்கு நடந்த இன்னொரு விஷயம், கவர்னரினுடைய செயல்பாடு, பொங்கல் பண்டிகை, அதற்கான தொகை ரூபாய் பரிசு தொகுப்பு, அதோடு சேர்ந்து வழங்கக்கூடிய ரூபாய் வழங்காதது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அரசியல் களத்தை அப்படியே சூடுபிடித்து வைத்திருக்கிறதுக்கு பல விஷயங்கள் தீனி போட்டுட்ருக்குது. இந்த நேரத்தில் தில்லியில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸினுடைய எம்பி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு வியட்நாம் போயிருந்தார். அவர் வியட்நாம் போனதுக்கப்புறமா அங்கிருந்து ஒரு விஐபி அவரை கூட்டிகிட்டு போனார். அவர் வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டார். ஸோ அவர் எந்த நாட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சேர்ந்த உளவுத்துறை அமைப்பு, வெளிநாட்டு விஷயங்களை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகளுக்கு கூட அவர் எந்த நாட்டுக்கு போனார் அப்படின்றது தெரியல. இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையை சேர்ந்த உயரதிகாரிகள் வியட்நாம் போயிட்டு அவர் எங்கே போனார், அவரை கூட்டிகிட்டு போன அந்த விஐபி யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இந்த நேரத்தில் அமித்ஷா ஒரு ப்ரைவேட் டிவி சேனல் சம்மந்தப்பட்ட டிபேட்டில் கலந்துக்கிட்டாரு. ஸோ அந்த டிபேட்டில் ஆங்கர் ராகுல் காந்தி எங்கே போயிருக்கிறாரு, எந்த நாட்டுக்கு போயிருக்கிறாரு, எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கிட்ட கேட்டிருக்கிறாரு. ஸோ அவர் எங்கே போயிருக்கிறாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பர்சன் கையை தூக்கிட்டு எனக்கு பதில் தெரியும், அவர் எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாராம். எங்கன்னு கேட்கும் பொழுது அவர்கிட்ட மைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதற்கு அந்த பர்சன் அவருடைய மனைவியை பார்க்க போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அமித்ஷா விளையாட்டா அந்த ஆங்கர் கிட்ட, பார்த்தீங்களா அவருக்கு தெரிஞ்சிருக்குது, உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாராம். ஸோ இந்த நிகழ்வு எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா, வீடியோவாக வெளிவந்ததுக்கு அப்புறமா, அந்த பர்சன் அமித்ஷா செட் பண்ண பர்சனுங்க. அதனால தாங்க அவர் இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு, அவர் செட் பண்ண ஆள் தான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் போயிட்டு இருக்குதான். ராகுல் காந்தி புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு எந்த நாட்டுக்கு போனார் அப்படின்றது $1 மில்லியன் கொஷினாக தில்லியில் சுற்றி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ பரபரப்பான அரசியல்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டும் அப்பப்போ வந்தால் தான் கொஞ்சம் அப்படியே அமைதிப்படுத்திக்க முடியுது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் கேட்க தோணுது. மறுபடியும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.